நள்ளிரவு காலை 11:59 கடிகாரத்தின் முட்கள் ஒன்றிணைய துடிக்கும் அந்த நிமிடம் அருணின் அறை மயான அமைதியில் இருந்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பல மணி நேரம் ஆகிவிட்டது. அறையின் நடுவே ஒரே ஒரு மெழுகுவர்த்தியின் ஒளியில் அந்த பழைய கேரம் போர்டு மங்கலாக தெரிந்தது. அருண் தனியாக அமர்ந்திருந்தான். எதிரே யாரும் இல்லை. ஆனால் அவன் ஆட்டம் நின்றபாடில்லை. அவன் கைகள் ஸ்ட்ரைக்கரை தொடவே இல்லை. ஆனால் போட்டில் இருந்த வெள்ளை காயங்கள் நீர் பெற்றது போல மெல்ல நகர ஆரம்பித்தன. டக்! நிசப்தத்தை கிழித்தது அந்த சத்தம். ஒரு துல்லியமான ஸ்ட்ரைக். அருண் அதிர்ச்சியில் கைகளை மார்போடு சேர்த்து கொண்டான். அவன் அடிக்காமலேயே கோர்ட்டின் நடுவில் இருந்த ராணி காயின் குவீன் மெதுவாக உருண்டு போய் சரியாக துளையில் விழுந்தது. அருணின் இதயம் தொண்டை குழிக்குள் வந்து துடித்தது. குளிர்ந்த காற்று அவன் பிடரியை தீண்டியது. அப்போது அவன் காதுகளுக்கு மிக அருகில் ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. நான் ஜெயிச்சுட்டேன். பயத்தில் உடல் நடுங்க அருண் சட்டென பின்னால் திரும்பி பார்த்தான். இருட்டை தவிர அங்கே உருவங்கள் ஏதுமில்லை. மீண்டும் அவன் கோட்டை பார்த்தபோது அவனது ரத்தம் உறைந்து போனது. கேரம் போர்ட்டின் மரப்பலகையில் யாரோ ஒருவன் கத்தியால் கீறியது போல இரத்த சிவப்பில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது, அருண். மறுநாள் காலை சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தது. அறை அப்படியேதான் இருந்தது. அதே கேரம் போர்டு. முந்தைய இரவு எரிந்து முடிந்த மெழுகுவர்த்தியின் மிச்சம். ஆனால் அருண் அங்கே இல்லை. அவன் அமர்ந்திருந்த நாற்காலி காலியாக இருந்தது. கோர்ட்டின் நடுவே வழக்கமான காயின்களை விட சற்று பெரிதாக பளிச்சென்று ஒரு புதிய காயின் இருந்தது. அதன் மேல் கருப்பு நிறத்தில் தெளிவாக ஒரு பெயர் செதுக்கப்பட்டிருந்தது, அருண். அந்த பழைய கோர்ட்டில் இப்போது ஒரு புதிய காயின் ஆட்டத்திற்கு தயாராக இருந்தது.